as I would like to make use of this opportunity to instill hope in us for the better tomorrow. And we will start this celebration with the prayer song of Tamithai Varthu. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் செக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பெருநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் உயர்ந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. I welcome our chief guest here on his excellent motivation. Everyone should do their duties in a very well manner. Welcome you, sir. I welcome our trustee, Thiru Jayachandran Argal. He is a very good motivator in all our aspects. I welcome you, sir. I welcome our principal. He is the initiator of every celebrations, whatever we conduct in our school. Welcome you, sir. Next, I welcome our AO, sir. On his excellent guidance, we step in towards success in all our activities. Next, I welcome all our teachers, all our கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணி கொடி பாரி ஓங்கி My brothers and sisters, I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always I shall give my parents, teachers and elders respect. We are Indians, born and free. We are Indians, strong and safe. We are Indians, brave and bright. We are proud to be the Indians. We salute all soldiers and the great people. We salute all soldiers and the great people. We remember all your efforts on this day. We remember all your efforts on this day. Happy Republic Day. Happy Republic Day. Happy Republic Day. Happy Republic Day. வாழ்க வளமுடன். இன்று நமது பள்ளி வளாகத்தில் 73வது குடியரசு தின விழாவை அருமையாக சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் இந்த விழாவிற்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நமது அறக்கட்டளை உறுப்பினர் திரு ஜெயச்சந்திரன் ஆசிரியர் அவர்களே, பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஏஓ சார் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இருபால் ஆசிரியர்களே,
பஸ் மேனேஜர் அவர்களே, உடற்கல்வி ஆசிரியர்களே, அலுவலக பணியாளர்களே, ஆயம்மா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தின விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதில் மிகுந்த ஆனந்தத்தை காண்கிறேன். அது மட்டுமின்றி இந்த விழாவிலே மாணவர்களை பங்கு கொள்ள முடியா வண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா எடுப்பதற்கு நாம் இந்த அளவுக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு நமக்கு விடுதலையை பெற்றுத்தந்த அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுக்கும், அவரோடு பயணித்து போரில் தங்களது இன்னுயிர்களை மாண்டு இரத்தத்தை வேர்வையாக சிந்தி அவர்கள் அத்துணையும் மறந்து நாம் இன்று சுதந்திரமாக காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு எண்ணற்ற பெருந்தலைவர்களின் இன்னுயிர்களை நீத்ததன்தான் காரணம் என்று கூறுவதில் நாம் பெருமை அடைய வேண்டும். இன்று உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது நாம் பெற்ற சுதந்திரம்தான் காரணம். இந்த உரிமைகளை, இந்த உடைமைகளை நாம் விருப்பம் போல இருப்பதற்கு காரணம் நமது எண்ணற்ற தியாகிகள் தான் காரணம். அவர்களை எல்லாம் நாம் மனதிலே நினைத்துக் கொண்டு இந்த நன்னாளில் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு இப்போது நாம் இந்த தேசத்திற்காக நமது எண்ணற்ற தியாகிகள் செய்த செயல்களில் 1% கூட நம்மால் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் என்று ஒவ்வொரு மனிதருக்கும் வருகிறதோ அன்றுதான் நமது சமுதாயம் மேம்படும், தேசம் மேம்படும் என்பதில் ஐயமில்லை. நாம் சிந்திப்பது நம் தேசத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர சுயநலத்திற்காக ஒருபோதும் சிந்திக்க கூடாது. சுயநலம் என்பது வேறு, தேச நலம் என்பது வேறு. எவர் ஒருவர் தேச நலத்தை பற்றி எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாரோ அவர் இந்த காலத்தின் தியாகி என்று சொல்லலாம். அந்த தியாக குணம் யாருக்கு ஒருவருக்கு இயற்கையாக அமைகிறதோ அவர் தெய்வ பிறவி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இன்று இந்த சமுதாயத்தில் அவரவருக்கு ஏற்பட்ட சூழல்கள், அவரவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள், அதை சந்திப்பதற்கே பெரும் சவால்களாக இருக்கின்ற இந்த நேரத்தில் தேச நலனை பற்றியும் தேசத்திற்காக நாம் 1 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பற்றியும் எவர் ஒருவர் மனதில் கொள்கிறார்களோ அவரே பெரிய தியாகி என்று கூறலாம். அவ்வாறாக ஒவ்வொரு மனிதரும் தனி மனித ஈடுபாடுகள் இருந்தால் மட்டுமே நம் முன்னோர்கள் காத்த இந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்த முடியும். நமது வருங்கால சமுதாயம் அதனை உட்கொள்ள முடியும். அந்த உணர்வுகளோடு நாம் பயணித்தால் மட்டும் போதாது. டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறியதை போல நீங்கள் அத்தனை பேரும் நமது மாணவர்களிடையே எடுத்துரைக்க வேண்டும், வரலாற்றை அவர்களுக்கு போதிக்க வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல்களை அவர் மனதிற்குள் நீங்கள் புகுத்த வேண்டும்.
இவ்வாறாக நீங்கள் செய்தால் மட்டுமே நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை பேணி காக்க முடியும். Chief guest of the day, our correspondent sir, respected Jayachandran sir, our beloved trustee, and the eminent administrative officer, respected vice principal ma'am, and my dear teachers. A very pleasant morning to everyone present here. First of all, I would like to wish you all a very happy Republic Day. This is a remarkable day in the history of Indian politics. 72 years before, in 1950, on this day, they implemented Indian Constitution. Indian Constitution came to force on this pleasant day, on this remarkable day in 1950. We always remember our freedom fighters. Many people, they sacrificed their lives. What the freedom we are enjoying is not happened just like that. Many shed their blood. Many sacrificed their lives. What the little problem we are undergoing, we cannot compare with the problem what our leaders and the freedom fighters have undergone. I would like to talk about a particular leader, VOC, V.O. Chidambaram from South India. He sold his entire property, just imagine, for the sake of the country, to fight against the British people. Because nowadays things are different, people are rewriting the history. So being teachers, we should be aware of certain incidents which happen in our country. We need to be proud of our country. Our country is the largest democratic country. Our country has a very big history. We have seen many big leaders. Kindly equip ourselves, spend some time to read about the history and transfer the information to our students to enhance the patriotic feeling among the children. And more than 12 CEOs in powerful companies. Mr. Sundar Pichai, CEO of Google, Satya Nadella, CEO of Microsoft,
PepsiCo CEO, Indra Nooyi, something. There are plenty number of people. They are ruling the world. So you understand, we the Indians, we believe in our culture, our values, the uniqueness along with education, along with curriculum. India is the only country teaching values and models. That is the reason making our young minds to stand in the high positions. So I request you people to motivate our children. We are having the biggest weapon in our hand, education. Believe yourself. And we need to sacrifice certain things, as I told earlier, and bring awareness among our children. There are wide opportunities across the globe. We can bring our nation little more forward with our energy. We can do it. I once again wish you all a very happy Republic Day. May God bless you all. Thank you. மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒலிக்கும் இளமத வேற்றுமை உடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை பொங்கும் உலகில் எத்திசை அலைந்தும் இறுதியில் இந்திய நாமே உறுதியில் மூவர்ணம் தானே நிறமோ மொழியோ எதுவாயிருந்தும் நிரந்தரம் பாரத தாயே வாழ்க 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 என்றென்றும் நீ வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். His most respected chief guest of the function, our correspondent sir, and our respected press team Sir Jayasundar sir, respected principal sir, respected vice principal, my dear teachers and non-teaching staff, and office Babu and bus manager, everybody, my happy birthday wishes to you all. Today we are really, I am very proud of you to see more than 50 teachers are attending this function. This way we have to show our gratitude to our country and to our leaders, those who have fought for our freedom, those who have shed their blood and lost their lives. We have to remember them. Really, I appreciate all of you. In this way we have to show our gratitude once again. I request all the teachers on this occasion, you have to inform, you have to teach our students about our leaders, those who have fought for our freedom, those who have lost their lives, those who lost their wealth also, as our principal told, obviously he sacrificed everything for our country. But nowadays, many of the children, they don't know about our leaders. They don't know about Pon Devar and our Nachiyar, BOC. We have to teach them. We have to teach our history. And we have to think. Don't ask what the nation have done for us, what we have done for the nation. If you think like this, definitely a solution will come. We have to always think, we should do something for our country, we should do something for our people. See, always try to increase our helping attitude to others. That is the only way what we can do for our country. Try to help others. If you try to help others, automatically we will develop our attitude. Definitely, if we think about our leaders, we never think about ours. Definitely, if we think
the past history of our country. See, everybody, they are appreciating our country. Opportunity to highlight the quotes of Helen Keller. Resolve to keep happy and your joy, and you shall form an invincible host against difficulties. I would like to call upon Mrs. Sharmila to deliver a Hindi speech. सुप्रभात। माननीय मुख्य अध्यापक जी, संपत जी, मेरी सभी सहयोगियों से मेरा प्रणाम। भारतीय संविधान के लिए डॉक्टर भीमराव अंबेडकर की अध्यक्षता में संविधान प्रारूप समिति गठित की गई। 2 वर्ष 11 माह और 18 दिन की मेहनत के बाद प्रारूप समिति द्वारा 26 नवंबर 1949 को संविधान बनाकर तैयार किया गया। सभा द्वारा भारतीय संविधान को स्वीकार किया गया है, पर इसे 26 जनवरी 1950 से लागू करने का निर्णय लिया गया। भारतीय सैनिकों जो पूरे देश को अपना परिवार समझता है और सभी पर हटकर सबकी रक्षा करता हूँ, वे दिन रात मेहनत करने दुश्मनों से हमारी रक्षा करते हैं। सैनिकों को मेरा प्रणाम। देश के सामने मजदूर सैनिकों में भ्रष्टाचार, सांप्रदायिकता, खराब स्वास्थ्यता सेवा, इन मजदूरों को बढ़ने चलता हम इस देश को नव नागरिकों को हाथ में है। आपको मेरा धन्यवाद। जय हिंद। தெல்லுமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, உனக்கு என் முதற்கண் வணக்கம். அவையோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 73வது சுதந்திர தின விழாவில் என் பாரத நாட்டின் பெருமைகளை கவிதையாக பேச வந்துள்ளேன். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, சிந்திக்க மறந்த தினமே, அன்று அடிமைகள் ஆண்ட தினமே. சிந்தனை செய் மனமே, சிந்திக்க மறந்த தினமே, அன்று அடிமைகள் ஆண்ட தினமே. எத்தனை உயிர்கள் தந்தோம், எத்தனை உயிர்கள் தந்தோம், சுதந்திர தேவி உன்னை சுதந்திரமாய் சுவாசிக்க நாங்கள். எங்களை நாங்களே ஆள, எங்களை நாங்களே ஆள, ஏற்றத்தில் இந்தியாவை காண. எத்தனை தியாகிகளின் ரத்தம் பாரதத்தை காத்தது சித்தம். எத்தனை தியாகிகளின் ரத்தம் பாரதத்தை காத்தது சித்தம். அகிம்சை வழியில் காந்தியாம், அகிம்சை வழியில் காந்தியாம், ராணுவ வழியில் சுபாசும், மிதவாதி வழியில் திலகராம். மின்னியது எங்கள் இந்தியாவாம், மின்னியது எங்கள் இந்தியாவாம். இந்தியாவின் கடைக்கோடியாம், இந்தியாவின் கடைக்கோடியாம், மனித இனத்தின் பரிணாமமாம். விலங்கிடும் தமிழ் திரு நாட்டில் தம் சுகர் வாழ்வை ஈர்ந்தவர்கள் பல பேராம். முடியாட்சி ஆண்ட நாட்டில் குடியாட்சி நடத்திட வேண்டி, முடியாட்சி ஆண்ட நாட்டில் குடியாட்சி நடத்திட வேண்டி திட்டங்கள் பல தீட்டி தந்தவர் நம் அம்பேத்கராம், தந்தவர் நம் அம்பேத்கராம். மொழிகள் பலவாயினும், மொழிகள் பலவாயினும், எண்ணங்கள் பலவாயினும், இனத்தால் நாம் ஒருவரே, பறைசாற்றும் இன்றளவும் இந்தியா, பறைசாற்றும் இன்றளவும் இந்தியா. நாங்கள் அன்பால் வளர்ந்தவர்கள், நாங்கள் அன்பால் வளர்ந்தவர்கள், அகிம்சையால் போராடியவர்கள். எங்களை நாடி வந்தவர்க்கெல்லாம் எம் நாட்டில் வாழ இடம் கொடுத்தவர்கள். எங்களை நாடி வந்தவர்க்கெல்லாம் எம் நாட்டில் வாழ இடம் கொடுத்தவர்கள். எந்த நிலையிலும் அழிக்க நினைத்ததில்லை, எந்த நிலையிலும் அழிக்க நினைத்ததில்லை. ஏற்றத்தில் இருந்தாலும் பிறரை ஏமாற்ற நினைத்ததில்லை. இன்றளவும் என் நாடு தன்மானம் இழந்ததில்லை, இன்றளவும்